அக்பர் பீர்பால் கதைகள் பாகம் 7 தொழில். ஒருமுறை அக்பர் பீர்பாலிடம், நமது நாட்டில் மக்கள் அதிகமாக மேற்கொண்டிருக்கும் தொழில் எது என்று கேட்டார். வைத்தியத் தொழில்தான் என்றார் பீர்பால். என்ன விளையாடுகிறாயா? போதுமான மருத்துவர்கள் இல்லாததால் மக்கள் நோயால் வருந்திக் கொண்டிருப்பதாக அபுல்பசல் கூறினாரே. அப்படியிருக்க நம் நாட்டில் மக்கள் அதிகமாக மேற்கொண்டிருக்கும் தொழில் வைத்தியத் தொழில் என்கிறாயே, இதை உன்னால் நிரூபிக்க முடியுமா என்றார் அக்பர். நிச்சயம் நிரூபிப்பேன் என்ற பீர்பால் மறுநாள் கையில் ஒரு பெரிய கட்டு போட்டுக் கொண்டு வந்து கொண்டிருந்தார். வழியில் ஒருவர் பீர்பாலிடம், கையில் என்ன கட்டு என்று கேட்டார். வழுக்கி விழுந்து விட்டேன், பலமான காயம் ஏற்பட்டு கை வீங்கிவிட்டது என்றார் பீர்பால். உடனே அந்த மனிதர் ஒரு வைத்தியம் சொல்லி உடனடியாக அதை செய்து கொள்ள வேண்டுமென்றும், தாமதப்படுத்தினால் கையையே இழக்க நேரிடும் என்றார். இவ்வாறு போகிற வழியெல்லாம் பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வைத்தியம் சொன்னனர். அரண்மனைக்கு போய் சேருவதற்குள் 36 விதமான வைத்தியங்கள் சொல்லிவிட்டனர். அக்பர் பீர்பாலின் கட்டைப் பார்த்து என்னவென்று கேட்க, பீர்பால் அவரிடமும் வழுக்கி விழுந்து விட்டதாகவும் கைவீங்கி விட்டது என்றும் கூறி வழியில் பார்த்தவர்கள் சொல்லிய வைத்திய முறைகளையும் சொன்னார். அவர்கள் கிடக்கிறார்கள் முட்டாள்கள், அவர்கள் பேச்சைக் கேட்காதே. நான் ஓர் அற்புதமான வைத்தியம் சொல்லுகிறேன், அதை செய்து பார்ப்பட்டேன்று வீக்கம் ஒரு நொடியில் போய்விடும் என்றார். அதைக் கேட்ட பீர்பால் சிரித்தார். பீர்பால், நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ எதற்காக சிரிக்கிறாய் என்று சற்று கோபமாக கேட்டார் அக்பர். அரசை மன்னிக்க வேண்டும், எல்லாருக்கும் பிடித்தமான தொழில் எது என்று நேற்று கேட்டீர்களே, அதற்கு பதில் இதுதான் என்றார் பீர்பால். அதைக் கேட்ட அக்பர் பீர்பாலை பாராட்டினார்.